வணக்கம். எளிதில் வளரக்கூடிய இந்த சாமந்தி செடிகளை நாம் அக்டோபர் முதற்கொண்டே மொட்டு வைக்க ஆரம்பித்து தொடர்ந்து பூக்கக்கூடியது. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் பூக்கும். எவ்வளோ அழகான நிறத்தில் பூத்துறது பாருங்கள். ஒரு பூ பூத்துதுன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு கூட செடியிலே விட்டோன்னா வாடாமல் இருக்கும். இப்படி பூத்த நிலையில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க. வேறு எந்த உரத்தையும் மேலே தெளிக்கக்கூடாது. பூக்கள் கருக ஆரம்பிக்கும். நீங்கள் ப்ளைன் வாட்டர் தெளித்து விடுங்க. இப்படி நாம் தெளிக்கும் பொழுது இலைகளில் பூச்சி தாக்குதல் இருந்தால் அது குறைய ஆரம்பிக்கும். அதே சமயம் செடியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதிக வெயிலை தாங்கி வளரக்கூடியதாக இருக்கும். இப்படி ஸ்ப்ரே பண்ணுறதுனால நம்ம செடி எப்போவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நம்ம உரங்கள் எதுவும் மேலே தெளிக்க முடியாது. அதனால் நீங்கள் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லை, இப்படி வளரக்கூடிய செடிகள் பூக்களின் கனம் தாங்காமல் சாய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு கிளையும் அப்படி சரிந்து வரும். அதை நாம் கண்டிப்பாக பாதுகாப்பு கொடுத்தோன்னா தான் அடுத்தடுத்து அது ஸ்ட்ராங்காக இருந்து பூக்களை கொடுத்துரும். இப்போ நீங்கள் பார்க்குற செடியில் எவ்வளோ பெரிய மொட்டுக்கள் பூக்கள் எல்லாமே இருக்குது. செடி என்னவோ சின்ன தொட்டி தாங்க, 9 இன்ச்சு க்ரோ பேக்கில் இருக்குது. ஆனால் நல்ல செடி வேகமாக வளர்ந்து நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு. இப்போது செடிகள்லாம் பூக்கள் அதிகமாக இருக்கிறதுனால சரிய ஆரம்பிக்குது. ஒவ்வொரு செடியும் நான் கட்ட போகிறேன். இப்போ இந்த மெரூன் கலர் சாமந்தி செடியில் நாம் இப்படி ஒரு 4 ஸ்டிக் எடுத்துக்குவோம். சின்ன க்ரோ பேக் தான் இருந்தாலும் நாம் கிளைகள் ஒடியாமல் இருக்கிறதுக்காக இப்போ நாம் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இப்படி ஸ்லாண்டிங்காக இந்த கழிகளை 4 பக்கமும் நட்டுடுங்க. நட்டுட்டு ஒரு பக்கம் இப்படி ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க, அல்லது இது பிளாஸ்டிக் ஒயர் மாதிரி இருக்கும். இதை நாம் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கழிக்குமே நம்ம நாட் போடுறோம். இப்படி 4 பக்கமும் நாட் போட்டுட்டு நல்லா இழுத்து கட்டிட்டிங்கன்னா எல்லா கிளைகளுமே உள்ளே இருக்கும். இப்போ பார்க்குற மாதிரி எல்லா கிளைகளும் உள்ளே இருக்கும். சேஃபாகவும் இருக்கும். பூக்களும் நமக்கு நிறைய கொடுத்துரும். பாதுகாப்பாக இருக்கிறதுனால எந்தவித கிளைகளும் ஒடியாமல் நாம் காப்பாற்ற முடியும். அதில் இருக்க பூக்களையும் நாம் பறிக்க முடியும். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாமந்தி செடிகளுக்கு இப்படி அழகான ஒரு பாதுகாப்பு கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.